ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தகவல் செயலாக்கம் அப்படிங்கிற பாடம் வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதை தான் நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன லாஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் தான் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த அதுல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜிகே கொஸ்டின் நீங்க பார்க்க போற 5 கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமிக் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 5 கொஸ்டின்ஸ்மே மோஸ்ட்லி யாருக்கும் வந்து இதனுடைய ஆன்சர்ஸ் தெரியாது. ஸோ எல்லாருமே கொஸ்டின் வித் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபியூச்சர் யூஸ்க்கு ரொம்ப வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் எக்கானமி பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? So, what is the full form of GDP? GDP-ங்கிற full form என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gross Domestic Product. ஓகேங்களா? How many fundamental rights are there in the Indian Constitution? So, 6 fundamental rights இருக்கு. ஒரிஜினலா 7 இருந்தது. Right to property was removed. Okay. Who was known as the Missile Man of India? Dr. APJ Abdul Kalam. What is the highest civilian award in India? Bharat Ratna Award. In which year was the first 5-year plan launched in India? 1951. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சம்பந்தப்பட்டது, நாட் தமிழ்நாடு மட்டும் கிடையாது. டோட்டலா வந்து இந்தியாவை சம்பந்தப்பட்டு 5 கேள்விகள் எக்கனாமி ரிலேட்டட் தான். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது 5மே பாத்தீங்கன்னா. ஸோ அதனால நீங்க தெரியாதவங்க எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சிவிலியன் அவார்டு, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத் ரத்னா, நிறைய வந்து எல்லா சேனல்ஸ்ல எல்லாம் நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதுல வந்து ஹையஸ்ட் அவார்டு இது இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா பாரத் ரத்னா அவார்டு. ஸோ நாளைக்கு நீங்க வந்து ஜஸ்ட் வந்து கூகுள் பண்ணி பாருங்க, இந்தியால யார் யாருக்கெல்லாம் இந்த பாரத் ரத்னா அவார்ட் கிடைச்சிருக்கு, எதுக்காக கிடைச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்து ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கும். ஓகேங்களா? நம்ம பாடத்துக்கு போயிடலாம். ஓகே, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தகவல் செயலாக்கம். இந்த பாடத்துல ஆக்சுவலி நம்ம வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ். நம்ம அதாவது உங்களுடைய இப்போ நம்ம இந்தியன் எக்கனாமி பத்தி பார்க்கோம். சோ நமக்கு வந்து ஒரு விஷயங்கள், ஒரு கடைக்கு போறோம், 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம், நமக்கு வந்து ஒரு அமௌண்ட், பல்க் அமௌண்ட் தராங்க, ஒரு 1000 rupees 2000 rupees சம் அமௌண்ட் நம்ம கையில தராங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்றோம், நம்ம டூர் போறோம். இப்ப நம்ம வந்து தமிழ்நாடு வேற ஒரு இடத்துக்கு, இந்தியாவுக்குள்ள வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க டூர் போறீங்க, சரியா? ஸோ ஒரு சம் அமௌண்ட் வந்து உங்க கையில வந்து வீட்டுல பேரண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எந்தெந்த வேஸ்ல யூட்டிலைஸ் பண்ணணும், சில ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், சில ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடாது, எப்படி குவாலிட்டி குவான்டிட்டி பார்த்து அதை ஜட்ஜ் பண்ணி வாங்கணும், இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாடத்துல படிக்க போறோம். அது இல்லாம சில சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிள் ஸ்பேஸ்னா இப்போ ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க, அந்த பொருள் வந்து இன்னொரு பொருளை டிபெண்ட் பண்ணி இருக்கா, இண்டிபெண்டா இருக்கா, அது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். 2வது கான்செப்ட் வந்து இப்ப அந்த பொருள் கூட நம்ம எத்தனை பொருளை எத்தனை வகையில சேர்க்க முடியும், இணைக்க முடியும், கம்பேர் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கா இந்த பாடத்துல பார்ப்போம். இப்ப வந்து நம்ம மனித உடல்ல அண்ட் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டியில நம்ம யூஸ் பண்ற இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க, வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷனே பார்க்க வேண்டாம், உங்களுடைய வீடு இருக்கு, உங்களுடைய வீடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்ல இருந்து இன்னொரு வால்க்கு எவ்வளோ இன்பிட்வீன்ல எவ்வளோ செங்கல் வச்சிருக்காங்க, பிரிக்ஸ் எவ்வளோ இருக்கு, எப்படி இதை மெஷர் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த லெசன்ல இருந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மெத்தட், ஃபிபனாசி சீரியஸ்னு ஒரு மெத்தட் இருக்கும், அந்த மெத்தட் வச்சு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஒரு கான்செப்டுக்கு ஒரு மெத்தட். இப்ப நம்ம வந்து ஒரு பேண்ட் இருக்கு, 4 ஷர்ட் இருக்கு, 2 ஷூ இருக்கு, எப்படி பேர் பண்ணி 4 நாளைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு வே. அதுக்கு வந்து இங்க ஒரு இது வாக்கியம் சொல்லியிருப்பாங்க, பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். அந்த பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்ல அடிஷன் பிரின்சிபல் அண்ட் மல்டிபிளிகேஷன் பிரின்சிபல் 2 பிரின்சிபல் இருக்கும்.
ஸோ அந்த அடிஷன் பிரின்சிபல்னா என்ன அப்படின்னா ஒன்றை ஒன்று சாராமல் இருக்கும். சரிங்களா? ஒன்னோட ஒண்ணு வந்து அடிஷன் பிரின்சிபல்ல வந்து ஒரு கான்செப்ட் என்னன்னா ஒன்னைய ஒண்ணு சாராம இண்டிபெண்டா இருக்கும். மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல்னா நான் இப்ப சொன்ன உங்களுடைய பேண்ட் ஷர்ட் கதை தான் டிபெண்டா. இப்ப இந்த பேண்ட் வந்து 4 ஷர்ட்டையும் நம்பி இருக்கு. ஸோ அப்ப அது வந்து பேண்ட் ஷர்ட்டை நம்பி இருக்கு, ஷர்ட் பேண்ட்டை நம்பி இருக்கு. ஸோ டிபெண்டன்ட். இதே வந்து கிளாஸ்க்கு என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட், அதாவது பூரியையும் கர்ட் ரைஸையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோமா? மாட்டோம். பூரி தனியா வேணா சாப்பிடுவோம், கர்ட் ரைஸ் தனியா வேணா சாப்பிடுவோம். ஸோ சேராது, ஒன்னோட ஒன்று இணையாது, ரெண்டுமே செப்பரேட்டட். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அடிஷன் பிரின்சிபலுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபலுக்கு உங்களுடைய ட்ரெஸ் ஐட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு டாப் வச்சு 10 பேண்ட் வச்சிருப்பீங்க, 20 டாப் வச்சிருப்பீங்க. ஸோ வந்து 20 டேஸ்க்கு நீங்க வந்து அந்த 10 பேண்ட்ஸ் வச்சு 20 டாப்ஸ் வச்சு வேர் பண்ண முடியும். எப்படின்னா உங்களுக்கு வந்து டாப்ஸ் மாறிட்டே இருக்கும், பேண்ட் வந்து இப்ப இன்னைக்கு போட்ட பேண்ட் நாளான்னைக்கு திருப்பி, நாளான்னைக்கு திருப்பி, இப்படி ஒன் டே விட்டு ஒன் டே ரிப்பீட் பண்ணா கூட உங்களால துவைச்சு கூட போட முடியும் 20 டேஸ். ஸோ அதனால உங்களுக்கு கம்பல்சரி பேண்ட் 20 டாப்புக்கு 20 பேண்ட் வேணுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அப்ப அது என்னது? டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த பேண்ட்டும் இந்த டாப்பும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றது. ஆனா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ல ரெண்டு ஃபுட் ஐட்டம்ஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாது. தனித்தனி வேலை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தோசை சாப்பிட்டு அப்புறம் பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் கர்ட் ரைஸ் சாப்பிட்டு செப்பரேட்டா நீங்க சாப்பிடலாம். சூப் சாப்பிடுவீங்க, ஸ்டார்டர்ஸ் சாப்பிடுவீங்க, எல்லாமே வந்து என்ன பண்ணுவீங்க? செப்பரேட்டா ஒவ்வொன்னா சாப்பிடுவீங்க. சூப்பையும் ஸ்டார்டர்ஸையும் மெயின் கோர்ஸையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே பிளேட்ல வச்சு அப்படியே ஃபுல்லா சாப்பிட முடியுமா? மிக்ஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி சாப்பிடுவோமா யாராவது? பண்ண மாட்டோம். ஸோ அதனால ஃபுட் ஐட்டம் இஸ் த இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ட்ரெஸ் இஸ் த டிபெண்டன்ட் கிளாஸ். அவ்வளவுதான். இது ரெண்டே ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க கவுண்டிங் பிரின்சிபல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 7.1ல கொடுத்துருக்கா. ஸோ இப்போ வந்து சாந்தி கிட்ட 4 சுடிதார் இருக்கு, சுகன்யா கிட்ட 2 சுடிதார் இருக்கு. இவங்க இந்த சுடிதார் இவ்வளவு வச்சிருக்கிறத வந்து எத்தனை டேஸ் எத்தனை பேர்ஸா வேர் பண்ண முடியும்? ஸோ எப்படி வந்து அதே ஸ்கூல்ல குரூப்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி வந்து செலக்ட் பண்ண முடியும்? லாக் அண்ட் கீ இருக்கு, எத்தனை டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் இதுல போட முடியும்? இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு 7.1 எக்ஸசைஸ்ல இருக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அனிமல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அவுட்ஃபிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க எத்தனை வேஸ்ல செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியர், பிங்க் கலர், பிங்க் கலர் ட்ரெஸ், 4 ட்ரெஸ் இருக்கு, 4 அவுட்ஃபிட் ஆப்ஷன் இருக்கா? அப்ப 4 இன்டூ 2 8 வேஸ்ல இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இல்ல சொல்லிட்டாங்க. சரி 6 வேஸ் இல்ல சொல்லிட்டாங்க. 9 வேஸ் இல்ல 12 கொடுக்கலாம். ஓகே. ஸோ 16 வேஸ் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ட்ரெஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இங்க பாருங்க என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ வியர் வச்சுட்டு 4 ஆப்ஷன்ஸ் 4 4 8 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் லைக் வந்து பன்னி வச்சுட்டு 4 4 8 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பாசிபிள் வேஸ்? 2 இன்டூ 2 இன்டூ 4. ஸோ டோட்டலி 16 பாசிபிள் வேஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னது? டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல். இப்போ இங்க வேற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இன்டூ 2 இன்டூ 2. இப்ப பாருங்க. ஸோ கேட், பியர், லயன், கலர் ஆப்ஷன் ஆரஞ்சு, பிங்க், அவுட்ஃபிட் ஆப்ஷன் ஸ்விம் சூட் அண்ட் போட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது. கரெக்டா? எல்லாமே எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது? மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல்ல. ஸோ அந்த அனிமல், அந்த கலர், அந்த அவுட்ஃபிட் ஆப்ஷன்ஸ்
ஆப்ஷன்ஸ் வந்து முதல்ல 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க, ரெண்டாவது 2 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க, இப்போ இருக்காங்க. கரெக்டா? ஸோ இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறது. அடிஷன் பிரின்சிபல்னா ரெண்டுமே வந்து இண்டிபெண்டா இருந்ததுன்னா அது அடிஷன் பிரின்சிபல், ஒன்னோட ஒன்னு அது மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. If you want to have an ice cream or a cake, there are 3 flavors in ice cream and 2 flavors in cake. In how many possible ways can you choose an ice cream or a cake? So, நீங்க இல்லனா கேக்கும் சாப்பிடணும். எத்தனை வேஸ்ல நீங்க வந்து ஐஸ்கிரீம் ஆர் கேக்க செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பனிக்கூழ் அல்லது இனிப்பு ரொட்டி வாங்க கடைக்கு செல்கிறீர்கள். கடையில் பனிக்கூழில் சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெனிலா என்ற 3 வகைகளும், இனிப்பு ரொட்டியில் ஆரஞ்சு வெல்வெட் என்ற 2 வகைகளும் உள்ளன. எனில் நீங்கள் ஒரு பனிக்கூழ் அல்லது ஒரு இனிப்பு ரொட்டியோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் இங்கிருந்து தான் என்ன ஆகுதுன்னா, இந்த வாய்ப்புகள் சாம்பிள் ஸ்பேஸ் இதுல இருந்து தான் என்ன ஆகுதுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. சரி, எவ்வளவு பாசிபிள் வேஸ் அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம் நம்ம. ஓகே, 7.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். We are going to have either or a cake. ஓகேவா? So ice cream can be selected from 3 flavors and cake can be selected from 2 flavors. Correct? So both the events cannot occur simultaneously selecting ice cream and cake. இதை நோட் பண்ணிக்கோங்க. Simultaneously selecting ice cream இதை இம்பார்ட்டண்டா எழுதணும். ஓகேங்களா? and cake. ஓகேவா? So therefore number of possible ways three flavors of ice cream, 2 flavors of cake. So total possible ways is 5 ways. So ஒன்னு 3 ஐஸ்கிரீம் தனித்தனியா வாங்குங்க, இல்லனா 2 கேக் தனித்தனியா வாங்குங்க. டோட்டல் 5 ways. அவ்வளவுதான். So we are going to have either ice cream or a cake. ஆனா both the events cannot occur simultaneously selecting ice cream and cake. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுட்டா போதும், உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியா இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி ஆன்சர்ஸ் தான் எல்லாமே. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. சாந்தியிடம் 5 சுடிதார்களும் 4 கவுன்களும் உள்ளன எனில் எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அணிவதற்கான வாய்ப்புகள் உள்ளன? நீங்க டைரக்டாவே ஆன்சர் சொல்லலாம். 9 ways. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சுடிதார் போடுவாங்க, இல்லைன்னா ஒரு கவுன் போடுவாங்க. கரெக்டா? ஸோ அப்போ 5 சுடிதார் வச்சிருக்காங்க, 4 ஃப்ராக் வச்சிருக்காங்கன்னா 5 + 4 is 9 daysக்கு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. ஸோ கேன் ஷி வேர் எய்தர் சுடிதார் ஆர் ஃப்ராக் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ ஒரு நாளைக்கு அவங்க சுடிதார் போடுவாங்க, இன்னொரு நாளைக்கு அவங்க வந்து ஃப்ராக் போடுவாங்க. எப்படி வேணா போடலாம். பட் 9 டேஸ்க்கு அவங்க கிட்ட ட்ரெஸ் இருக்கு. கரெக்ட்டா? எஸ். ஸோ டோட்டல் பாசிபிள் வேஸ் இஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 9 வேஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதுவும் ரொம்ப ஈஸியா, நான் கொஸ்டினை ரொம்ப பெருசா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. In a higher school, the following groups are available in 11th standard. Science group, arts group, vocational group. So ஒரு குரூப்லயும் சயின்ஸ் குரூப்ல 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ஸ் குரூப்ல 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வொகேஷனல் குரூப்ல 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. In how many possible ways can a student choose a group அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல சயின்ஸ் குரூப்ல 3 ஆப்ஷன், செகண்ட்ல ஆர்ட்ஸ் குரூப்ல 3 ஆப்ஷன், தேர்ட் வொகேஷனல் குரூப்ல 2 ஆப்ஷன். ஸோ 3 + 3 + 2 is 8 வேஸ் இருக்கு. 8 வழியில ஏதோ ஒரு வழியில ஒருத்தவங்க போவாங்க, அவ்வளவுதான். ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 10th முடிச்சு 11th அவங்களுக்கு சூஸ் பண்ணதுக்கு எத்தனை வழி இருக்கு? 8 வழி இருக்கு. அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸும் 8 வழியை வேணாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆப்ஷன். ஸோ அதை நீங்க எழுதுறத மட்டும்தான் கொஞ்சம் வந்து பாயிண்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய கொஸ்டின் இருக்காங்க, நீங்க வந்து எழுதுறது சிங்கிள் லைன்ல 8 வேஸ்னு எழுதும். ஸோ அது மட்டும் சம் வேர்டிங்ஸ் போட்டுக்கணும். Select any one of science group in 3 ways or any of the arts group. Or any of the vocational group. இதை மட்டும் எடுத்து எழுதிட்டு ஆன்சர் போடணும். ஸோ டோட்டல் வேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 science, 3 arts, 2 vocational, which is 8 ways. 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் 8 வழிதான், 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் 8 வழிதான். இதுல ஏதோ ஒரு வழியை சூஸ் பண்ணணும். அடுத்த கேள்வி. If you have a 2 school bags and 3 water bottles, then in how many different ways can you choose each one of them while going to school? இதுவும் ரொம்ப 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 ஈஸி. ஸோ 2 பேக் இருக்கு, 3 வாட்டர் பாட்டில் இருக்கு. என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்கு? நம்ம அந்த பியர்பரி பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பேக் 1க்கு 3 வாட்டர் பாட்டில் எது வேணா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். பேக் 2க்கு 3 வாட்டர் பாட்டில் எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். 2 × 3 is 6 வேஸ், அவ்வளோதான். ஸோ டோட்டலா எவ்வளோ வேஸ் இருக்கு? 6 வேஸ் உங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு இருக்கு. ஓகேவா? So 5th question. Roll numbers are created with a letter followed by 3 digits in it. From the letters A, B, C, D, E and any 3 digits from 0 to 9, in how many possible ways can the roll numbers be generated? Except A000 E000 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 5 வந்து லெஸ் பண்ணிடணும். சரிங்களா? லாஸ்ட்ல மொத்தம் எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குன்னு பார்த்துட்டு, இந்த 5 வந்து அதுல இருந்து டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிடணும்னா கழிச்சிடணும். அப்போ எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குன்னு தெரியும். என்னென்ன குடுத்துருக்காங்க? We have a letter followed by 3 digits in the roll number ABCDE இருக்காங்க. அதாவது ABCDக்கு அப்புறம் 0 to 9 வரைக்கும் எந்த 3 digits வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஒன்றாம் இடம் தானே. ஒன்ஸ் பிளேஸ் கேன் பி ஃபார்ம்ட் யூசிங் எனி ஒன் ஆஃப் த 10 நம்பர் 0 to 9. டென் வேஸ் 0 to 9ல 10 வேஸ் இருக்கு. ஸோ டென்ஸ் பிளேஸ்க்கு அதாவது ஏ ட்ரிபிள் ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஏ ட்ரிபிள் ஜீரோ தானே. அப்போ ஏ 001ல இருந்து ஏ 009 வரைக்கும் 10 வே இருக்கு. கரெக்டா? ஒன்ஸ் பிளேஸ். சரி, அடுத்தது ஏ 011ல இருந்து ஏ 019. ஸோ இதுக்கே 11க்கே 10 வழி இருக்கு. அப்போ ஏ 011 2129. அதே மாதிரி A0912 A099. ஸோ அப்போ இதுல எவ்வளவு வேஸ் இருக்கு? 1க்கு 10 வே, 2க்கு 10 வே, 3க்கு 10 வே, 4க்கு 10 வே, 5க்கு அப்படி 100 வேஸ் இருக்கு. டென்ஸ் பிளேஸ்க்கு வந்து எவ்வளவு வேஸ் இருக்கு? 100 வேஸ் இருக்கு. Therefore, 2-digit number can be formed in 10 into 10 is equal to 100 ways. 100 வழிகள் உள்ளன. thousands பிளேஸ்க்கு. Three-digit number can be formed in 10 into 10 into 10. 1000 ways. 1000 வழிகள். Therefore, 5 letters. எப்படி 1000 வழிகள் சொன்னேன்னு புரிஞ்சுதா? Attach 5 into 1000. ஏன்னா இது 1000 தானே. 5000 ways. 5000 வழிகள். அப்போ அதுல அந்த கழிச்சிடுங்க. The roll number can be formed in 5000 minus 5 equal to 4995 ways. 4995 வழிகள் உள்ளன. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் 10th பிளேஸ்க்கும் வந்ததுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? 10 வேஸ், 100 வேஸ், 1000 வேஸ், அதை வந்து அந்த 5 லெட்டர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது அது 5000 வேஸ். 5000 வழிகள் எப்படி வந்தன அப்படிங்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க கிளியரா இருக்கீங்க இல்லையா? ஓகே, அடுத்தது
ஆறாவது கேள்வியும் இதே மாதிரி தான். A safety locker in a jewel shop requires a 4-digit unique code. The code has the digits from 0 to 9. How many unique codes are possible? So, single digit வந்து 10 ways. Double digit ஆகும்போது 10 into 10, 100. 3 digit வந்து போது 1000 ways. 4 digit வரும்போது 4 times of 10 வந்து 10,000 waysல நீங்க சேஃப்டி லாக்கருக்கு 4 டிஜிட் யூனிக் கோட்ஸ் கொடுக்கலாம். 10,000 வழிகளில் உங்களால கொடுக்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 0 to 9 வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 9 போது 10 வழி இருக்கு. அப்ப ரெண்டாவது டிஜிட் என்ன ஆகும்? 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 1 9 அப் டு 9 வரைக்கும் கொடுக்கலாம். அப்ப அங்க 1 இருந்து 9 வரைக்கும் 100 வேஸ். ஸோ மூணாவது வழி வந்து 111 இருந்து 999 வரைக்கும் கொடுக்கலாம், 1000 வழிகள். நாலாவது மெத்தட் வந்து 1111 இருந்து 9999 வரைக்கும் கொடுக்கலாம். அது வந்து என்னது? 10,000 வழிகள். சோ அந்த 10,000 வழிகள்ல நீங்க எந்த வழியில எந்த நம்பர் வேணாலும் நீங்க அந்த இன்பிட்வீன்ல சூஸ் பண்ண முடியும். காம்பினேஷன்ஸ் ஆஃப் 0 to 9 இருக்கக்கூடிய நம்பர்ஸை எப்படி வேணாலும் நீங்க மாத்தி 10,000 வழி உங்களால அதுல வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ். So, ஏழாவது கேள்வி. An examination paper has 3 sections, each with 5 questions, and students are instructed to answer one question from each section. In how many different ways can the questions to be answered? அதாவது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு செக்ஷன்லயும் 5 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு கேள்விக்கு விடை எழுத வேண்டும், ஒரு செக்ஷன்ல இருந்தும். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் 2 செக்ஷன்ல ஆன்சர்ஸே தெரியாது, நான் டைரக்டா 3வது செக்ஷன்ல எனக்கு 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியும், நான் அதனால அதுல எழுதிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன்னா நோ. எல்லா இடத்துல இருந்தும் ஒரு செக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ அப்படி எடுக்கணும் அப்படிங்கும் போது 3 into 5 15 வழிகள்ல ஏதோ ஒரு வழியை நீங்க சூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? எஸ். சோ எட்டாவது கேள்வி. The given spinner is spun twice and the two numbers got are used to form a 2-digit number. How many different 2-digit numbers are possible அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது மட்டும் ஸ்பின்னர் பாருங்க, சின்ன கேள்விதான், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சோ இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே ரொம்ப 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 ஈஸி. டிபெண்டன்ட் கிளாஸ் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும், ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா ரெண்டுக்குமே தொடர்பு இருக்காது. இண்டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு ஃபுட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு உங்களுடைய ட்ரெஸ் பேண்ட் ஷர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. So 5 number of ways 5 into 5 இல்லையா? 25 ways. சோ அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா ரிமூவ் ரிப்பிட்டேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ 11 20 33 44 55 இது வந்து ரிப்பிட்டேஷன்ஸா வரும். அதாவது 1 1 1 1 2 1 3 1 4 1 5 அந்த மாதிரி 1 1 1 2 2 3 3 வரத வந்து ரிமூவ். இப்போ 25 minus 5 is equal to 20 ways. 20 வழிகள்ல உங்களால 20 different 2-digit numbers are possible. ஓகேங்களா? சரி, இதோட நமக்கு 7.1 எக்ஸசைசஸ் ஓகேங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் நமக்கு. அடிஷன் கவுண்டிங் பிரின்சிபல், அதுல அடிஷன் பிரின்சிபல்னா என்ன, மல்டிபிளிகேட்டிவ் பிரின்சிபல்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அடிஷன் பிரின்சிபல் கூட்டல் கொள்கை வந்து ஒன்றை ஒன்று சாராமல் இருக்கும், எம் பிளஸ் என் மெத்தட். பெருக்கல் கொள்கை வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும், எம் இன்டூ என் மெத்தட்.
சோ அதற்கான உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எக்ஸாம்பிள்ஸும் காமிச்சிட்டேன். சோ அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? சோ இதுல இன்னைக்கு பார்த்ததுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லன்னா, நீங்க இத ஒரு தடவ வீட்ல உட்கார்ந்து செக் பண்ணி பாருங்க. போட்டு பாருங்க. சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இந்த பாசிபிள் வேஸ் சொல்றேன். உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. நம்மளுடைய சிமுலேஷன்ஸ்ல கூட நெறைய சம்ஸ் இருக்கு. ஸோ அதுல நீங்களே ஆன்சர் பண்ணி வந்து ட்ரை பண்ணலாம். நியூ நம்பர்ஸ் குடுத்தீங்கன்னா, அதுல நெறைய நம்ம இது வரும். ஸோ அதுலருந்து நீங்களே ஆன்சர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணா கூட உங்களுக்கு இந்த எக்சர்சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்!